நமஸ்காரம். ஏதாவது ஒரு விஷயத்தை நன்கு நடத்த வேண்டும், அதை சரிப்படுத்த வேண்டும். ஒரு சமஸ்யை, ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறது, அதை சரிப்படுத்த வேண்டும்னு சொல்லும்போது நிதானம் தேவை. பதற வேண்டாம், பதற்றப்பட வேண்டாம், நிதானமாக செய்யுங்கள். இதை பொதுவாக சொல்லுவோம். அந்த இடத்தில் அந்த கஷ்டத்தில் இருப்பவர்களுக்குத்தான் பதற்றப்பட முடியுமா முடியாதா, நிதானத்தை கடைப்பிடிக்க முடியுமா, எல்லாமே அங்கிருந்தால் தான் தெரியும். கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது நமக்கு தெரியுமா என்று கேட்போம். பதற்றப்படாமல் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்கள் என்று சொன்னால் கூட புரிந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறேன். ரொம்ப எமோஷன்ஸோட பார்க்க வேண்டாம், லாஜிக்கலாக பாருங்கள். இப்படின்னு சொன்னோன்னு வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு உடனே கோபப்படுவார்கள். அது எப்படி எமோஷன்ஸே இல்லாத பார்க்க முடியுமா? எல்லாவற்றுக்கும் லாஜிக் பேசிக் கொண்டிருந்தால் நடக்குமா என்று பதில் வரும். நாம் அதே விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறோம். பதற்றம், பதறுதல் என்பது என்ன? என்னது இது, இப்படி செய்திருக்கிறேனே, அப்படி செய்திருக்கிறேனே, என் உறவுக்காரர்களாயிற்றே, இந்த எமோஷன், இந்த அட்டாச்மெண்ட், இதனால் தான் பதற்றம் பதறுதலை ஏற்படும். யாருக்கு இந்த அட்டாச்மெண்ட் இல்லையோ அவர்களுக்கு பதற்றம் வராது. அதைத்தான் வேறொரு முறையில், இன் அதர் வேர்ட்ஸ், எமோஷன் என்று சொன்னேன். ஆனால் நாம் நினைத்திருப்பது எமோஷனோட பார்ப்பதுங்கிறது வேறு, பதற்றம் இல்லாமல் பார்ப்பது வேறு நினைத்துக் கொண்டிருப்போம். அப்படி என்ன வேறுபாடு? கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்றுதான். அது நம் வீட்டிலே நடந்ததாக இருக்கட்டும், ஆபீஸ்ல இருக்கட்டும், கோயிலிலே இருக்கட்டும், பதற்றம் கூடாது. அது ஏன் வராது? பற்றில்லாவிட்டால் வராது. இன்னொன்றும் தேவை. ஒன்றை பற்றி பேச முற்படும் போது அன்னைக்கும் இதே போலத்தான் பேசி வீணாகிவிட்டது, இன்னைக்கு மட்டும் என்ன புதுசாக என்று பழையதை நினைத்து நொந்து போனால் புதியதாக ஆக்கப்பூர்வமாக எதுவும் செய்ய முடியாது. பழையது பலமுறை தோல்வி கண்டிருந்தாலும் அதனால் பரவாயில்லை, இன்று பேசி பார்ப்போம் என்கிற ஊக்கத்தோடு பேச வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது தோற்றுத்தான் போகும். லாஜிக் என்பது என்னமோ உறவுகளுக்கெல்லாம் எதிரானது. ஒரு மனிதனுக்கு உள்ளமே இல்லை, கருணையே இல்லை, அவர்தான் லாஜிக்கல் என்று பேசுவார். உள்ளத்தில் ஈரம் இருந்தால் அது எமோஷன் தான். இப்படியெல்லாமும் இல்லை. என் உள்ளத்தில் ஈரம் இல்லாதவர் தான் லாஜிக்கலாக இருப்பார். ஈரமாக இருப்பவரும் தாராளமா தன் கருணையை லாஜிக்கலாகவே காட்டலாம், நியாயமும் கூட. அதனால் பதற்றம் என்றால் தப்பு, மாற்றிக்கொள்ளலாம். எமோஷனல் என்றால் சரி, மாற்ற வேண்டாம் என்றெல்லாம் முடிவு கட்ட வேண்டாம். லாஜிக்கல்னு பேசுவதெல்லாம் கவைக்கு உதவாது. அந்தந்த சிச்சுவேஷனில் இருந்தால்தான் அதன் கஷ்டம் புரியும்.
இப்படியும் இல்லை. எமோஷன் எங்கு வர வேண்டும்? நமக்கு இவர் ரொம்ப வேண்டியவர் ஆயிட்டே, ஆகவே அவருக்கு வேண்டிய தேவையை லாஜிக்கலாக பூர்த்தி பண்ண வேண்டும். இதுதான் எமோஷன். இவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், ஆகவே ஒரு லாஜிக்கல் எண்டுக்கு இவரை கொண்டு போய் விட்டாக வேண்டும். இதுல எமோஷனும் இருக்கிறது, லாஜிக்கும் இருக்கிறது. இவர் எனக்கு வேண்டியவர்ங்கிற எமோஷனல் அட்டாச்மெண்டை கொண்டு, ஆகவே இவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதுவும் எமோஷனலாகத்தான் பண்ணுவேன், பதற்றத்தோடு பண்ணுவேன், அது அவசியமே இல்லை. இவர் எனக்கு வேண்டியவர், அந்த எமோஷன் இருக்கலாம். ஆனால் காரியத்தை செய்யும் போது லாஜிக்கலாக இருந்தால்தான் அவருக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.